ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு மூளை பொடி மாஸ் தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து 2-3 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா நமக்கு வந்து வதக்கிக்கிடணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணாண்ட ஒவ்வொரு வெங்காயத்தை வந்து எப்போவுமே வதக்கி எடுத்துக்கோங்க, அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. மேக்ஸிமம் கிட்ஸு கொடுத்து பாருங்கள், அவங்க வந்து முட்டை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி அந்த முட்டை, அதாவது அந்த ஆட்டு மூளை நம்ம அப்படியே வேக வச்சு ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டை மாதிரி வரட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு இதை வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டுட்ட பச்சை ஸ்மெல்லு வந்து போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது அடி பிடிச்சிரும். எப்போவுமே இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு அந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா நாட்டு தக்காளி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லாவே வந்துட்டு மசியணும். இப்போ வந்துட்டு நான் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வத்தல் தூள் வந்து உங்களோட காரம் அளவு அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மட்டன் மசாலா வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே மட்டன் மசாலையும் காரம் இருக்கும் அப்படின்றனால வந்துட்டு ரெண்டுமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோடு சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது நம்ம கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மசாலா வந்து அப்படி அடி பிடிச்சிடக்கூடாது இல்லை, அதனால் லைட்டாக வந்து அப்படி ஒட்டிடக்கூடாது, தண்ணி லைட்டாக ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆட்டு மூளையை வந்து இதில் சேர்த்துலாம். ஆட்டு மூளை காலையிலே கிடச்சிது. நான் வந்துட்டு நைட்டு தான் குக் பண்ணேன், அதனால் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா 3 ஆட்டு மூளை இருந்தது. நல்லாவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அது ஃப்ரீஸாக இருந்ததுனால எனக்கு வந்து மிக்ஸ் பண்ண முடியல. அந்த ஹீட்டில் வந்து அது அப்படியே வந்துட்டு மெல்ட் ஆயிரும். நல்லாவே கிண்டிட்டு ஒரு 2-3 செகண்ட் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ நமக்கு அந்த ஆட்டு மூளை வந்துட்டு நல்லாவே வந்து வெந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட ஆட்டு மூளை ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக உடனே கிடச்சி உடனே செய்வீங்க அப்படின்றப்போ வந்துட்டு டக்குன்னு ஒரு 5 செகண்டில் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். நான் வந்து ஃப்ரீசரில் இருந்ததுனால வந்து கொஞ்சம் கட்டி பிடிச்சதுனால கொஞ்சம் டைம் எடுத்தது. இப்போ வந்து நீங்கள் ஆட்டு மூளைக்கு தேவையான அளவு கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட மூளையோட குவான்டிட்டி அனுசரித்து நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அப்படின்னா மட்டுமே நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து இது வந்துட்டு முட்டை அப்படின்ற மாதிரி தெரியும், இல்லைன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. நல்லா வதங்கி கிடைக்கும்போது நமக்கு வந்து முட்டை மாதிரி தான் இருக்கும். இந்த முட்டை பொடி மாஸ் இருக்குல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ லைட்டாக வந்து கருவேப்பிலை மல்லியில் தூவிக்கோங்க. இப்போ நம்மளோட ஆட்டு மூளை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சு பாருங்கள், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆட்டு மூளையும் பருப்பு குழம்பு தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.